வெல்கம் பேக் வியூவர்ஸ். நாம டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல பயாலஜி சம்பந்தமா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டிருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸும் அதுக்குரிய சரியான ஆன்சர்ஸும் லைனப்பா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the disease which is commonly present in the children who are deprived of mother's milk, அதாவது லேக் ஆஃப் மதர்ஸ் மில்க் எடுத்துக்கக்கூடிய குழந்தைகள்ல கீழ்கண்டவற்றுள்ள எந்த நோய் வந்து அவங்களை அட்டாக் பண்ணுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஸ்கர்வி, ஆப்ஷன் பி மராஸ்மஸ், ஆப்ஷன் சி ரிக்கட் அண்ட் ஆப்ஷன் டி பெரிபெரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த நோயெல்லாம் என்னென்ன எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆப்ஷன் ஏல கூடிய ஸ்கர்வி எதனால ஏற்படுதுன்னா லேக் ஆஃப் விட்டமின் சினால ஏற்படுது. இதனால என்னென்ன நமக்கு பாதிப்பு இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ப்ளீடிங் கம்ஸ், ஃபேட்டிக்னா என்னென்னா டயர்னஸ் அண்ட் ஸ்கின் ரேசஸ்லாம் இருக்கும். ஸோ இதுதான் ஸ்கர்வி நோயோட சிம்டம்ஸும் அண்ட் அது எதனால ஏற்படுது, ஸ்கேசிட்டி எதனால ஏற்படக்கூடிய மினரல்ஸும் பார்த்தாச்சு. ஸோ ஆப்ஷன் பியில் மராஸ்மஸ்ங்கிறது தான் மால் நியூட்ரியன்ஸ், அதாவது நியூட்ரியன்ஸ் வந்து பற்றாக்குறையினால ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் இந்த மராஸ்மஸ். ஸோ லெஸ் தென் 62% ஆஃப் பாடி வெயிட், டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட் அண்ட் லிபிட்ஸ். இது எதெல்லாம் கம்மியாக இருக்கனால இந்த நோய் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், கார்போஹைட்ரேட், லிபிட்ஸ் கூட எல்லா மினரல்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் கம்மியாக இருக்கக்கூடியனால தான் இந்த மராஸ்மஸ் ஏற்படுது. ஸோ லெஸ் தென் 6, அதாவது உங்கள் பாடி வெயிட் வந்து 62% ரொம்பவே லோயராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய சரியான ஆன்சரும் என்னவா தான் இருக்கணும், ஆப்ஷன் பி மராஸ்மஸ் தான். அதாவது இந்த டிசீஸ் விச் இஸ் காமன்லி பிரசன்ட் இன் த சில்ட்ரன் ஹூ ஆர் டெப்ரைவ்ட் ஆஃப் மதர்ஸ் மில்க் அப்படின்னா ஆப்ஷன் பி மராஸ்மஸ் தான் இதுக்குரிய சரியான ஆன்சர். ஸோ ரிக்கட்ஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ரிக்கட்ஸ் விட்டமின் டி டிஃபிஷியன்சினால இது வரக்கூடியது. இது என்னன்னா ரெடியூஸ் அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். இந்த நோய் வந்துச்சுன்னா நமக்கு வந்து நம்மளோட கால்சியம் அப்சார்ப்ஷன் வந்து இது ரொம்பவே கம்மி பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடியது பெரிபெரி வந்து விட்டமின் பி டிஃபிஷியன்சினால வரக்கூடியது. இது தயமைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட்ஸும் இதுக்கு ஒரு முக்கியமான எசென்சியலான அமினோ ஆசிட்ஸ். இது என்னென்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கை காலில் வலி, அதாவது பெயின் ஆஃப் லிம்ஸ், ஷார்ட்னஸ், பிரெத் அண்ட் வாக்கிங், அதாவது நம்ம நடக்கும்போது வந்து நமக்கு இந்த மூச்சு வாங்குறது, கை காலில் வலி இருக்குது, இந்த மாதிரியான இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து பெரிய டிசீஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்ம பார்த்ததுக்கு வந்து இந்த டிசீஸ் விச் இஸ் காமன்லி பிரசன்ட் த சில்ட்ரன் ஹூ ஆர் டெப்ரைவ்ட் ஆஃப் மதர்ஸ் மில்க் கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி மராஸ்மஸ், அதாவது டிஃபிஷியன்ஸ் ஆஃப் மால் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலுக்குள்ள புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.